பிக் பேஷ் லீக்கோட 14வது மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ் அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு இடையில சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சிட்னி பிச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சர்ஃபேஸ் தான். பட் ரீசெண்ட் மேட்சஸில் ஸ்கோர் இங்கே அதிகமாக வர்றதில்லை. 160 to 170 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வருது. பட் இங்கே கிறிஸ்மஸுக்கு நெக்ஸ்ட் டே மேட்ச் நடக்குது. ஸோ நல்ல ஸ்கோர் வர மாதிரி பிச் கொடுப்பாங்கன்னு தோணுது. பட் சிட்னி சிக்ஸர்ஸில் பெருசாக ஹிட்டர்ஸ் இல்லை. ஜோஸ் பிலிப்பி கிளிக் ஆகிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். ஸ்டார்ஸில் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டார்ஸ் டீமோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. பிச்சில் பேசர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும். தென் ஸ்பின்னர்ஸுக்கும் ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கும். இங்கே இது வரைக்கும் 57 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 28 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 28 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 157 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 213 சிட்னி சிக்ஸர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 61 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 22 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 152 189 27 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோ 190ன்னு பார்த்தா 8 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ஸ் 14 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இமாது வாசிம் ஸ்குவாடில் ஆடா இருக்காரு. டவுசன் ஸ்குவாடில் இல்லை. ஸோ டவுசனுக்கு பதிலாக இமாது வாசிம் உள்ள வந்துடுவார். தென் மர்லோவுக்கு பதிலாக ஜோயல் பாரிஸ் எதுவும் உள்ள வராரா பார்க்கணும். சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. சேம் 11ஓட போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸ்டார்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்ப்பர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் 8 மேட்ச்சில் 19 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காரு. 20-25 ரன்ஸ் மேக்ஸிமம் அடிக்க முடியும். டோம் ராஜர்ஸ் ரீசெண்டாக பெரிய ஸ்கோர் அடித்ததில்லை. லாஸ்ட் 10 மேட்ச்சில் 45 தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கு. 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர். கார்ட்ரைட் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கணும். மேக்ஸ்வெல் சூப்பர் பிளேயர். பட் இந்த சீசனில் இன்னும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இந்த மேட்சுக்கு நல்லா ஆடுவாரா? டவுட்டு தான். இந்த வென்யூவில் 6 மேட்ச்சில் 116 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. பட் எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் நல்லா ஆடியிருக்காரு. மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுறது கொஞ்சம் சந்தேகம்தான். பட் ஷுவராக சொல்ல முடியாது. டீமில் மஸ்டாக பிக் பண்ணணும். கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்டோயினிஸ் இந்த சீசனில் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் லாஸ்ட் சீசனில் ஒரு 50 அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ். 37 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. இங்கே 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ டீமில் பிக் பண்ணணும். இமாது வாசிம் பவர் பிளேயில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண வைப்பாங்க. எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸ் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் டீமில் பிக் பண்ணணும். வெப்ஸ்டர் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தார். 1 down பேட்டிங் ஆடுறாரு. தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. இந்த வென்யூலையும் சரி எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸும் சரி டீசெண்டாக ஆடியிருக்காரு. டீமில் மஸ்டாக பிக் பண்ணணும். ஜொனாத்தன் மர்லோ 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் பண்ணலை. BPLல பெருசாக நம்பர்ஸ் இல்லை. ஹாரிஸ் ராஃப் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. பட் குவாலிட்டி பவுலர். மிடில் அண்ட் டெப்த் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. எகென்ஸ்ட் சிக்ஸர்ஸும் கிரேட்டாக இல்லை. பட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. தென் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம். டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டீக்கிட்டி மினிமம் மேட்சுக்கு 1 விக்கெட்டாவது எடுக்கிற பவுலர். பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஜோயல் பாரிஸ் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் பேசர் டீமில் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உசாமா மிர் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. GLல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்டைம் இந்த மேட்சுக்கு கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. சிக்ஸர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பிலிப்பி ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. பட் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். லாஸ்ட் 2 சீசனாக பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இந்த வென்யூவில் 34 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. டீமில் பிக் பண்ணணும். ஜேம்ஸ் வின்சி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. வின்ஸோட ஃபார்ம் பெருசாக இல்லை.
பட் எகென்ஸ்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் டீசெண்டாக ஆடி இருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹியூஜஸ் கொஞ்சம் மெதுவாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஆடி இருந்தார், மற்றபடி பெரிய ஃபார்மில் இல்லை. ஜோர்டான் சில்க் கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். தென் கேச்சிங் பிளேஸில் நிற்கிற பிளேயர், ஸோ மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். ஜோயல் டேவிஸ் அண்டர் 19 பிளேயர். 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங் சான்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் பார்க்கணும், பட் பெரிய நம்பர்ஸ் இல்லை. ஹென்ரிகோஸ் டீமோட கேப்டன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. 30-40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, ஸோ மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். ஜாக் எட்வர்ட்ஸ் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பேட்டிங்கில் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை, பட் பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பிளேயர், ஸோ மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். சீனபாட் இருந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணணும், சூப்பர் பிளேயர். பென் வார்ஷஸ் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு, விக்கெட் எடுக்க முடியும். டோட் மர்ஃபி ஆஃப் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல எக்கனாமியை பவுல் பண்ணியிருந்தார். ஸ்டார்ஸில் டோம் ரோஜர்ஸ் அண்ட் இமாது வாசிம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஸோ மர்ஃபி எஃபெக்டிவாக இருக்க முடியும். இந்த வென்யூவில் ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ஜாக்சன் பேட் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பவுலர், டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஸ்டீவ் ஒக்கீஃப் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வென்யூவில் எகென்ஸ்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் பிலிப்பி. பேட்டர்ஸில் ஜோர்டான் சில்க் அண்ட் கார்ட்ரைட். ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், ஹென்ரிகோஸ், வெப்ஸ்டர், ஜாக் எட்வர்ட்ஸ். பவுலர்ஸில் ஹாரிஸ் ராஃப், பென் வார்ஷஸ், தென் ஜாக்சன் பேட். கொஞ்சம் ரிஸ்காக வேணும் அப்படின்னா டோம் ராஜர்ஸ் தென் இமாது வாசிம் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், ஹென்ரிகோஸ், வெப்ஸ்டர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஹார்பர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. வின்ஸ் எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் நல்லா ஆடிருக்காரு. டோம் ரோஜர்ஸ் 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். இமாது வாசிம் பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணுறாரு. ஸ்டீவ் ஒக்கீஃப் எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. தென் உசாமா மிர் லெக் பிரேக் பவுலர், எஃபெக்டிவாக இருக்க முடியும். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சாம் ஹார்பர், இமாது வாசிம், தென் டோம் ரோஜர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.